நம்ம கோழி சூப்பு செய்யறதுக்காக கோழி, உருளைக்கிழங்கு, இஞ்சி, பூண்டு, உப்பு, மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம சூப்பு வைக்க போகிறோம். அதுக்கு வெங்காயம், பூண்டு, இஞ்சி, தக்காளி நம்ம ஒன்றும் பாதியமாக குறைன்னு அரைச்சிக்க போகிறோம். மிளகு, பட்டை, 2 கிராம்பு, தனியா, மல்லி விதை, சீரகம் இதெல்லாம் நம்ம பொடி பண்ணிக்க போகிறோம். மிளகு, சீரகம், தனியாலாம் அரைக்கிறால அதில் ஒரு 2 காஞ்ச மிளகா போட்டு அரைச்சிக்கலாம் குறைப்பாக. பொடியாக கூட நம்ம இஞ்சி, பூண்டு, வெங்காயம்லாம் போட்டு அரைச்சிக்கிறோம். இப்போ தக்காளியும் சேர்த்து அரைச்சிக்கிறோம். 1 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறோம். ஒரு 8 கடுகு போட்டுக்கலாம். 2 கிராம்பு, சின்ன துண்டு பட்டை, 1 அன்னாசிப்பூ போட்டுக்கலாம். அரைச்சதை சேர்த்துக்கலாம். சிக்கன் எடுத்து இப்போ அந்த மசாலாவில் ஊற்றிடலாம். இப்போ சிக்கன் வெந்தது இதில் போட்டுட்டோம். மேற்கொண்டு தண்ணி ஊற்றிருக்கோம், தேவையான அளவு தண்ணி. இது நல்லா கொதித்து அரைச்சி போட்ட மசாலாவோடு சேர்ந்து கொதித்து வரணும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும். இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு. ஒரு 10 நிமிஷம் கொதிச்சதும் நம்ம சாப்பிட தயாராகிடும். சிக்கன் சூப் இஸ் ரெடி. நம்ம அரைச்ச மசாலா சுட சுட இந்த சூப்பை குடிச்சோன்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லது. சளி, இரும்பல், ஜலதோஷம் எல்லாம் விலகி போயிடும். உடம்புக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கும். உடலுக்கு நல்ல வலிமையை தரும். சுவையான கோழி சூப்.